ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜெர்னி டே 50 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்களா? எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? ஹோம் ஒர்க் அவுட் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? வாக்கிங் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? ஹோம் ஒர்க் அவுட் ஒரு 10 minutes பண்ணுறீங்களா? வாக்கிங் அரை மணி நேரமா இல்லை 1 மணி நேரமா? எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நான் இன்னைக்கு காலையில் எழும்புனதும் ஒரு 20 minutes ஹோம் ஒர்க் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் இன்னைக்கு வாக்கிங் பண்ணேன். ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருந்தது. ஸோ கண்டிப்பாக இங்கெல்லாம் ஃபங்க்ஷன் வீடுனாலே நைட்டாக இருந்தாலும் சரி மதியமாக இருந்தாலும் சரி சாதம் தான் வைப்பாங்க. ஸோ எப்படி நம்ம இன்னைக்கு ஃபங்க்ஷன் வீடு போகிறதுனால நம்ம நைட்டு சாப்பிட தான் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக காலையிலே நான் வாக்கிங் போனேன். அதோட எவ்வளோ ஸ்பீடாக நடக்க முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக நடந்தேன், ஓகேவா? இன்னைக்கு நான் நடந்த ஸ்டெப்ஸ் காலையில் ஒரு 5500 ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்தேன். காலையில் ஒரு 50 minutes எக்ஸ்ட்ரா நடந்தாலும் அதுக்கு ஒரு 500 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அதுக்கப்புறவு நான் இன்னைக்கு எடுத்த மொத்த ஸ்டெப் கவுண்ட்ஸ் 9497 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். எப்படின்னா, நான் இன்னைக்கு நாகர்கோவில் வர போக வேண்டியது இருந்தது. ஏன்னா எங்கள் அண்ணியோட பையனுக்கு இந்த வெள்ளிக்கிழமை பிறந்த நாள். ஸோ அதுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி போயிருந்தோம். அதனால அங்கே கொஞ்சம் நடக்க வாங்க செய்ததுனால இன்னைக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்தது. அதோட ஃபங்க்ஷன் வீடு போயிருந்தோம். ஸோ இன்னைக்கு நான் டோட்டலாக நான் நடந்த கவுண்டோட எண்ணிக்கை 9497 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன், ஓகேவா? அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டேன், எப்பப்போ எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன், ஓகேவா? காலையில் எழும்புனதுமே எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 glass ஆஃப் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன், ஓகேவா? அதுக்கப்புறம் வாக்கிங் போவேன். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாமே பண்ணேன். அதுக்கப்புறம் ஜீரா ஜிஞ்சர் வாட்டர் 1 glass பாயில் பண்ணி அதை எடுத்து குடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 5 பாதாம் நைட்டே ஊற வச்சு காலையில் எடுத்துக்கிறேன், ஓகேவா? இதுதான் நான் காலையில் ஏர்லி மார்னிங் எடுத்துக்கக்கூடியது, ஓகேவா? அதுக்கு வார்ம் வாட்டருக்கு 0 calorie, ஜீரா ஜிஞ்சர் வாட்டருக்கு ஒரு 5 calorie, அதுக்கப்புறம் 5 பாதாமுக்கு 35 calorie. காலையில் மட்டும் நான் 40 calorie எடுத்திருக்கேன். அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இன்னைக்கு மாவுச்சத்து வேண்டாம். ஏன்னா ஆஃப்டர்நூனும் நைட்டும் நம்ம என்ன செய்வோம், ரைஸ் இதில் தான் எடுப்போம். ஸோ நான் ரைஸில் போக வேண்டாம், தோசை இட்லி வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு அவல் உப்புமா தான் எடுத்துக்கிட்டேன். காலையில் அவல் உப்புமா தான் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் கேரட்டும் பீன்ஸும் வெஜிடபிள்ஸ்க்காக ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? அவல் உப்புமா எப்படி பண்ணணும் நான் யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். உங்களுக்கும் தெரியலன்னா பார்த்துக்கோங்க, ஓகேவா? இல்லை நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத வீடியோவாக அப்லோட் பண்ணணுன்னாலும் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எனி பண்ணும்போது வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் 1 glass ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டேன், சரியா? அது அவல் உப்புமாக்கு 300 calorie, 1 glass ஆஃப் மில்க்குக்கு 120 calorie, டோட்டல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் 420 calorie, ஓகேவா? அடுத்தது மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 70 calorie. அடுத்தது லஞ்சுக்கு இன்னைக்கு வீட்டில் தான் சாப்பிட்டேன், ஓகேவா? அதுக்கு மதியம் எப்போவும் எடுக்கிறதோட கொஞ்சம் ரைஸ் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு எப்படியும் நைட்டும் ரைஸ் தான் சாப்பிட போகிறோம்னு அதனால மதியம் ரைஸு, ஃபிஷ் கறி, அதுக்கு நெத்தலி ஃபிஷ் வச்சு தான் ஃபிஷ் கறி சாப்பிட்டோம். அதில் ஒரு 10 நெத்தலி கறியில் உள்ளது எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு எக் ஆம்லேட். அதுக்கு இன்னைக்கு நான் எடுத்ததுக்கு எவ்வளோ கேலரின்னு பார்க்கலாமா? லஞ்சுக்கு ரைஸுக்கு 220 calorie, ஃபிஷ் கறி ப்ளஸ் 10 நெத்தலி எடுத்தோம்ல அதுக்கு 200 calorie, அடுத்த எக் ஆம்லேட்டுக்கு 120 calorie. மொத்தம் லஞ்சுக்கு மட்டும் நான் எடுத்தது 540 calorie. அதுக்கப்புறம் இன்னைக்கு நாகர்கோவில் போனேன்னு சொன்னேன்ல. இப்போ எனக்கு நாகர்கோவில் போனாலே கரும்பு ஜூஸ் குடிக்கணும் அப்படிங்கிறது என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிட்டு. அதை என்னால் எப்படி எனக்கு நிறுத்தனே தெரில. குடிக்காண்டா அப்படின்னு நினச்சாலும் கடைசியில் காலை அங்கே தான் போய் நிற்குது. ஒருக்கா குடிச்சிட்டு போயிடலாம், தண்ணி தாகம் எடுக்குதுல, அதனால நம்ம குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி தான் போய் நிற்கிறேன். ஸோ இன்றைக்கும் கரும்பு ஜூஸ் குடித்தேன். அதோட
கேலரி வந்து என்னன்னா 140 கேலரி. ஓகேவா? அதுக்கப்புறம் டின்னருக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனதுனால அங்கே வச்ச சாப்பாடு தான். அதுக்கு ஃபோட்டோ அதில் சைடில் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கு ரைஸுக்கு பருப்பு, சாம்பார், ரசம் வச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் வச்சுருந்தாங்க, சிக்கன் சாப்பிட்டேன். அதுக்கு அவியல், பச்சடி, தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் வாழைக்காய் துவரம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது இவ்வளவுமே சாப்பிட்டுக்கிட்டேன். ஆனால் அங்கே வந்து வச்சதே கம்மியாக தான் வச்சாங்க கூட்டு வந்து. ஏன்னா சிக்கன் வச்சதுனால மற்ற கூட்டுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சாங்க. அது ஒரு 20 கிராம் போல தான் இருக்கும். 20 கிராம் கூட இருக்காது. ஒரு 2 தடவை எடுத்து சாப்பிட்டாலே இது தீர்ந்துடும். அப்படிதான் இருந்தது. அதுக்கு வந்து எவ்வளோ கேலரின்னு பார்க்கலாமா? ரைஸ், பருப்பு, சாம்பார், ரசம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து 330 கேலரி. அடுத்தது சிக்கன் வந்து நான் ஃபோட்டோவில் காட்டியிருக்குது வச்சுருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணியோட பையன் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட தந்துட்டான். ஸோ அந்த சிக்கனும் நான் தான் சாப்பிட்டேன். நானும் வந்து ப்ரோட்டீன் இன்னைக்கு ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிக்கனையும் நான் தான் சாப்பிட்டேன். ஸோ சிக்கன் வந்து 2 போர்ஷன் சாப்பிட்டேன். அது 330 கேலரி. ஓகேவா? அடுத்தது அவியல், தயிர் பச்சடி, வாழைக்காய் தோரம் எல்லாம் சாப்பிட்டதுக்கு மொத்தத்தில் 40 கேலரி. மொத்தம் நான் டின்னருக்கு மட்டும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டது 700 கேலரி. நான் மற்ற நாட்களை விட இன்னைக்கு தான் லஞ்சை விட நான் டின்னர் வந்து அதிகமாக எடுத்து அதிகமான கேலரி வந்திருக்கு. பார்த்தாலே எனக்கே தெரியுது. மற்ற நாட்கள்லாம் கூட நான் இவ்வளோ எட்டினது கிடையாது. 700 கேலரி வந்திருக்கேன் இன்னைக்கு டின்னருக்கு மட்டும். அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க பாப்கார்ன் அண்ட் ஐஸ்கிரீம். நான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலை. எல்லாமே ஏற்கனவே சுகர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சுகர் கேன் ஜூஸ் குடிச்சிருக்கோம். அதனால நான் வந்து எக்ஸ்ட்ரா சுகர் கேன் ஜூஸ் குடித்ததுனால வேறு எதுவும் எடுக்கலை. ஸோ ஐஸ்கிரீம் வாங்கலை. அதுக்கப்புறம் பாப்கார்ன் வாங்கினேன். ஏன்னா எல்லாரும் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து சரி பாப்கார்ன் அது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டேன். அது ஒரு 20 கிராம் போல் இருக்குமா. ஒரு சின்ன கவரில் தானே கொடுப்பாங்க, கோன் கவரில். அது வந்து வாங்கி சாப்பிட்டேன். அது ஒரு 80 கேலரி. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு எடுத்தது டோட்டல் 1990 கேலரி எடுத்திருக்கோம். நம்மளோட லிமிட்டு 1600 to 1800. நம்ம கூடுதல் தான் எடுத்திருக்கோம். ஆனால் நம்ம மெயின்டைன் கேலரியில் தான் எடுத்திருக்கோம் இன்னைக்கு. சரி, அதனால மெயின்டைன் கேலரிக்குள்ளே இருக்கிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லி நானே என் மனசை தேத்திக்கிட்டேன். சரியா? நீங்கள் யாராவது இப்படி இருக்கீங்களா என்ன மாதிரி? அதுக்கப்புறம் இன்னைக்கு எவ்வளோ நியூட்ரிஷன் எடுத்திருக்கோன்னா, ப்ரோட்டீன் வந்து இன்னைக்கு 75 to 79 கிராம் ப்ரோட்டீன் ரீச் பண்ணிட்டோம்ப்பா இன்னைக்கு சிக்கன் சாப்பிட்டதில். அதுக்கப்புறம் ஃபேட்டு 58 to 65 கிராம், இது இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. காப்ஸ் வந்து 225 to 240 கிராம், இது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. ஃபைபர் வந்து 18 கிராம் to 22 கிராம், அது நார்மலாக தான் இருக்குது. சரி, இன்னைக்கு நான் சாப்பிட்டது இவ்வளோ தான். இன்னைக்கு நான் இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்னென்ன எடுத்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நாளைக்கு என்ன சாப்பிட்டேன், நாளைக்கு என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய் பாய். நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.